Hello my dear friends, today we are going to see an interesting video. It is about some kind of a superstitious belief or our ancestors' ideology about the talisman and the umbilical cord. Okay, for example, நம்ம இந்த குழந்தை பிறந்த உடனே அதோட அந்த umbilical cord எடுத்து ஒரு தாயத்துல போட்டு வைப்போம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி அதை ஸ்டெம் செல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ancestors know the value of this. That's why they kept it. Okay, so what are the words related to that? That is the thing we are going to see today. The first one is amulet or talisman அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா தாயத்து அப்படிங்கிறது அந்த வேர்டு. தாயத்து அப்படிங்கிறது அந்த தொப்புள் கொடியை எடுத்து போட்டு வைப்போம் இல்லையா? That is called amulet or talisman. For example, it is one of our Indian traditions to keep amulet with a newborn baby. இந்த தாயத்தை பிறந்த குழந்தையோடைய நம்ம அதுங்களோடையே வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது நம்மளோட ஒன் ஆஃப் அவர் ட்ரெடிஷன்ஸ் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷன் டு கீப் திஸ் amulet with our newborn baby. This is the first one. The second one is umbilical cord. Umbilical cord என்ன தொப்புள் கொடின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிளசண்ட் அந்த நியூ பார்ன் பேபியோட அந்த பிளசண்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டெம் செல் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோம். இது ரொம்ப இட் ஹேஸ் மோர் வேல்யூ டுடே. அதை என்ன பண்ணுவாங்க அப்போல்லாம் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், அது குழந்தை பிறந்தது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே கட் பண்ணி இந்த டாலிஸ்மனில் போட்டு குழந்தையோடய அதை கட்டி வச்சுருப்பாங்க. And this is called this umbilical cord. For example, our ancestors used to keep this umbilical cord and talismanல போட்டு அதை வச்சுட்ருப்பாங்க. And third one, exorcism. Exorcism is pay ஓட்டுறது. Actually, it's a superstitious belief. Actually, still some people are believing that and some people are making money under that. Okay. For example, nowadays priests make money by doing this exorcism. இந்த பேய் ஓட்டுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இன்றைக்கி எல்லா சாமியாருமே என்ன பண்ணுறாங்க, நிறைய they are making more money in that. Okay. Nowadays priests make more money in the name of exorcism. Fourth one, augury. Auguryனா சகுனம். இப்போ யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம்ல, இந்த பூனை குறுக்கம் வந்துருச்சு அப்படின்னா காக்கா கத்துறது இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய சகுனம் நம்ம பார்த்துட்டோம். வெளியில் போகும்போது இது இட்ஸ் நாட் ஆக்சுவலி அட்வைசரி. அது ஹஸ்பண்ட் இல்லாத லேடி வந்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது இல்லை. தி பீப்புள் யூஸ் டு சே, பட் ஐ won't believe in that. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருப்போம். திஸ் இஸ் ஹவு கேன் வி கால் திஸ், இந்த சகுனத்தில் நம்ம என்னென்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆகுரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், மை மதர் சேஸ் இஃப் கேட் கம்ஸ் அக்ராஸ் இட் இஸ் அ பேட் ஆகுரி வைல் வி ஆர் லிவிங் அவுட். நம்ம வீட்டை விட்டு வெளில போகும்போது பூனை குறுக்கில் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பேட் ஆகுரியா, ஒரு கெட்ட சகுனமாக சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எனக்கும் அதை சொல்லுவாங்க. This is called this augury, the bad augury. If the cat comes across while we go out, it is called as bad augury. And the fifth one, superstitious. The மூட நம்பிக்கைகள்னு சொல்லுவோம் இல்லையா, that is called superstitious. For example, I don't believe in this superstitious belief or ideology. எனக்கு இந்த superstitious, இந்த மூட நம்பிக்கைகளான இந்த கருத்துக்கள்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. If there is a scientific reason, I believe in it, or else I don't believe in this superstitious ideas. Okay, so we have seen this 5 words today. Amulet or talisman, adan thayathu solluvom. The next one, umbilical cord, toppul kudi. Third one, exorcism, pey otrudhu. Fourth one, augury, sagunam. Fifth one, superstitious. Okay, and I hope this video is useful to you. And I catch you in the next video with an interesting topic. Thank you so much. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.